யாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கொய்யா மரத்தை பார்த்தேன். அந்த மரத்தில் கொய்யாக்கா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் கொய்யா மரத்தை தொட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தா இல்லைங்க, இந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் இல்லை. நானும் மரத்தை ஒரு 2-3 சுற்றுனேங்க. சுற்றி கடைசியாக பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கொய்யாக்காயை நல்லா கையில் பிடிச்சி பறித்து பார்த்தா நல்லா திரண்ட காயாக நல்லா செவச்சவன் இருக்குது. பச்சை பசியர்னு நல்லா தளதளன்னு இருந்துச்சு. அதை பொறிச்சு பாக்கெட்டில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம புல்லட்டில் தட்டு எடுத்து வச்சு இந்த மாட்டுக்கு அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுங்க. அங்கே போய் தண்ணிக்குள்ளே அந்த காயை போட்டு கழுவிட்டு சாப்பிட்லான்னு தண்ணிக்குள்ளே போட்டோன்னு தண்ணி நம்ம மேலே அடிச்சிருச்சு. சரி உள்ளே பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க. நான் போய் கத்தி எடுத்துகிட்டு போய் மிளகாத்தூள் உப்புலாம் எடுத்து வச்சு நல்லா கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பக்கமும் அந்த கருப்பாகதெல்லாம் அரிஞ்சு தூக்கி போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் எடுத்து தூக்கி போட்டுங்க. ஃபஸ்ட்டு தலையில் இருக்கிற துண்டை ஊற்றுலாங்க. காட்டுன்னு அப்படியே வந்தோன்னே அப்படி துண்டு கட்டிகிட்டே வந்துட்டேன். நல்லா அரிஞ்சு உள்ளே பார்த்தா நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. அதை அப்படியே வரிசையாக தட்டில் அடிக்கிட்டு நாம் ஆல்ரெடி வச்சுருந்த உப்பு மிளகாத்தூளும் எடுத்து அப்படியே உப்பு எடுத்து மேலே பரவலும் தூக்கி விட்டு அடுத்து மிளகாத்தூள் எடுத்து பரவலும் தூக்கி விட்டு அப்படியே கையில் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சு பழன்னு வச்சு பார்த்தா என்ன ஒரு டேஸ்ட்டு. அப்படியே வாயில் வச்சுன்னா சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ரெண்டையும் எடுத்து கையில் தேய்ச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தேய்ச்சி அதை வாயில் வச்சு கடிச்சா இது அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொய்யாக்காய் சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.